கட்சிகளுக்கும் காங்கிரஸ் தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும் என்னுடைய ஆசான் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். கட்சிகளுக்கும் காங்கிரஸ் தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும் என்னுடைய ஆசான் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். கட்சிகளுக்கும் தமிழக முதலமைச்சர் ஆகிறார் தவேக தலைவர் விஜய். அனைத்து பெரும்பான்மையும் கிடைத்த நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஆகிறார் தவேக தலைவர் விஜய். தவேக ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் கிடைப்பது உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே 116 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் நிலையில் மெஜாரிட்டிக்கு தேவையான 2 கிடைத்திருக்கிறது. தற்பொழுது விசிக தரப்பிலிருந்து ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது தவேக. இதன் மூலமாக தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விஜய் கடிதம் எழுதிய நிலையில் திரும்ப நிபந்தனையற்ற இந்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தவேக தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சராக இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் அர்லேக்கரை மாலை 5 மணிக்கு சந்திக்க தவேக தலைவர் விஜய் நேரம் கேட்டிருப்பதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு பதவி பிரமாணம் தேதியானது அறிவிக்கப்படும். காங்கிரஸ் இடதுசாரிகளை தொடர்ந்து தற்பொழுது விசிகாவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது தவேகவுக்கு. இதன் மூலமாக பெரும்பான்மையானது கிடைத்திருக்கிறது தவேகவுக்கு. 108 இடங்களை வென்றிருந்த தவேக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது தவேக. நீண்ட நெடிய இழுபறிக்கு பிறகு தனது பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இதன் மூலமாக ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருக்கிறது. இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறது தவேகவுக்கு. ஆட்சி அமைக்க மாத்திரமே இந்த ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இடதுசாரிகளும் விசிகாவும் இருக்கின்றன. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி கடிதம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் விசிக தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன். தவேக தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. விசிக எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி தவேகவுக்கு ஆதரவும் வழங்கி இருக்கிறது. பெருமென்ன வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தவேகவானது 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் பெரும்பான்மையில் இல்லாமல் இருந்த நிலையில் 108 தொகுதிகள் வெற்றி பெற்றதை அடுத்து தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்த விஜய் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஆளுநர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் முதலாவதாக காங்கிரஸ் கட்சி தனது எம்எல்ஏவுடன் தவேகவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து இடதுசாரி கட்சிகளும் தங்களது ஆதரவை நேற்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் விசிகாவானது தனது ஆதரவை தெரிவிக்கும் என்று இன்று காலை முதல் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலையில் விசிக அலுவலகத்திற்கு திருமாவளவன் வராதது இருந்ததை அடுத்து அவர் மதியத்திற்கு மேல் மீனம்பாக்கத்தில் உள்ள ரேடிசன் ப்ளூ நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். அவரை நேரில் சந்திப்பதற்காக தவேக தரப்பில் இருந்து ஆதவர்ஜுனா நேரில் வந்து அவரை சந்தித்தார். அதன் பிறகு இந்த சந்திப்பானது சுமார் 1 மணி நேரம் இங்கு நீடித்த நிலையில்
ஆதவ அர்ஜுனாவிடம் திருமாவளவன் தரப்பில் இருந்து அவருக்கு ஆதரவு கோரி லெட்டர் பேடும் வழங்கப்பட்டிருந்தது. அதனை எடுத்துக்கொண்டு உடனடியாக கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்காக இங்கிருந்து ஆதவ அர்ஜுனா புறப்பட்டு சென்று இருக்கிறார்கள். எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி விசிக தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இடதுசாரிகளைப் போலவே இவரும் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். மற்றபடி இது எப்படி பார்க்கலாம்? திமுகவுடன் இவர்கள் கூட்டணியில் தொடர்கிறார்கள், ஆதரவு மாத்திரம் தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்காக என்று பார்க்கலாமா? இன்று காலை முதல் விசிக தரப்பில் இருந்து ஆதரவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் விசிக தரப்பில் இருந்து அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அல்லது அமைச்சர் பதவி கேட்டு இருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் ஆதவ அர்ஜுனா நேரில் வந்து திருமாவளவனை சந்தித்து ஆதரவு கோர வேண்டும் என்று சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆதரவு கடிதமானது கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆதரவு எந்த விதத்தில் வெளியிருந்து கொடுக்கிறார்களா அல்லது அமைச்சரவையில் இருக்கிறார்களா, ஆட்சியில் பங்கா என்பது குறித்து சரியான முறையில் தெரிவிக்கவில்லை. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று முதலில் முழங்கிய கட்சியை தற்பொழுது எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறதுக்கான காரணம் என்னவாக பார்க்கலாம்? ஆளுநர் அர்லேகரை மாலை 5 மணிக்கு சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் நேரம் கேட்டிருக்கிறார். தாவேகா தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. விசிக ஆதரவு தெரிவித்ததன் பேரில் தற்பொழுது தாவேகா 118 இடங்களை பெற்று பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. இதன் மூலமாக தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இதற்காக ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரையும் சந்திக்க இருக்கிறார். தமிழக அரசியலில் 6 நாட்களாக நிலவி வந்த அந்த பரபரப்பு தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. விசிக காலையிலேயே ஆதரவு தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தனது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் இடதுசாரிகள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தனர். அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தது. காங்கிரஸ் கூட்டணிக்கும் வந்திருக்கிறது. இந்த சூழலில் வெளியிலிருந்து எங்களது ஆதரவு ஆட்சி அமைக்க என இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும் இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கிறார்கள். மற்றபடி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களது பயணம் தொடரும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தாவேகா 107 பேருடன் காங்கிரஸ் 5, சிபிஎம் 2, சிபிஐ 2 மற்றும் விசிக 2 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து 118 இடங்களை பெற்று தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கியிருக்கிறது விசிக. இதனை ஆதவ அர்ஜுனா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கான அந்த அதிகாரப்பூர்வ கடிதமும் வெளியாக இருக்கிறது. அதனை திரையில் பார்க்க முடிகிறது. திருமாவளவனை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தை பெற்றிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். The Chennai Silks in Mega Summer Sale.